அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நீவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார். ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டார் நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார். அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார். கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டுமில்லை, இந்த குரு அயனசயனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்து சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும். நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது. ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லது வரும். இம்சை இருக்காது. பகை தொல்லை இருக்காது. நல்ல தெளிவாக இருக்கும். மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வர துணை இருந்ததுன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம். எதுவும் பெருசுப்படுத்தாது. இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூச்சு தூக்குவாங்க. இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிடுவா செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது. இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவர் காரியமே புரியும். அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து புரிவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சுவிட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி. இதெல்லாம் படைச்சிருக்காருல்ல. எதுக்கு படைச்சிருக்காருன்னா நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம். எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடயே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பார்வையுடைய பாறை கண்ணி சுக்கரன் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செவ்வாய் சுக்கரன் தொடரும். ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர். சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும் ஸ்ட்ரெயிட் சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும். செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது. அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது பற்றி நீயே கவலைப்படுற. கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அரவணைப்பில் செயல்படுவார் சுக்கராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க. எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராகுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கங்கள் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான். சரி, இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலாசினியர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் செப்டம்பர் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் துளாராசிகளுக்கு பொறுத்த வரைக்குமே வழிகாட்டியாச்சு. முன்னாடியே
மற்றவங்களை பார்த்தாது ஃபாலோ பண்ணணும், அதுவும் சொல்லியாச்சு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது ராகுக்கேதுக்கள்னு அந்த உங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டாங்க. சுக்கிரனோட வீடு புதன் வீடு சம்பந்தப்பட்ட யாருமே அவங்களுக்கு மட்டும் ராகுக்கேது இம்சப்படுத்தாது. மிதனமோ கன்னியோ துலாமோ ரிஷபமோ இவாளுக்கு மட்டும் ராகுக்கேது கெடுதல் பண்ண மாட்டார். அப்படியே நல்லது பண்ணுறதுன்னா கெடுதலே மாற்றி நல்லதாகிடுவார், அவ்வளோதான். ஏன்னா வேண்டியவர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சமத்தில் இந்த துலாத்து ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியாரை ஹேண்டில் பண்ணுறார். சுக்கரன் அயனசேன போர்டில் உட்காந்துருப்பார், அப்புறம் தென்ம ராசிக்கு வர்றார் மாத கடைசியில். அதே மாதிரி முக்கியமான செவ்வாய் உட்காந்துருப்பார். செவ்வாய் களத்திரம் அயன குடும்பஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி களத்திரம். பூர்வ புண்ணாதி சனீஸ்வரன் முக்கியமான ஆள். சுக்கரன் கண்ணியில் உட்கார்ந்து டைரக்டாக சனியை பார்க்குறார். சனீஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த பூர்வ புண்ணியாதீஸ்வரர் சனீஸ்வரன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 4க்கு 5 உரியவர். சனீஸ்வரர் 6ஆம் வீட்டில் உட்காந்து பலம் ஜாஸ்தி. ஆனால் வக்கரமாக இருக்கனால உட்கார்ந்தத்திலே நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணுறாரு. எல்லா நெட்வொர்க்கும் சனி தொடர்பு இல்லாத ஒன்றுமே கிடையாது. சனீஸ்வரர் தான் எல்லா நெட்வொர்க்கு. அதை நீ ப்ரோக்ராம் பண்ணுறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மற்ற கிரகநாதனுக்கு தான். செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கணினிக்கு முக்கியம். செவ்வாய் ரொம்ப முக்கியம். அந்த 6 மாதிரி என்னமோ போகிறீங்க அப்படிங்களா, துணூண்டு என்னமோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனிமம் அது ஃபுல்லாக வெடிதடி, அந்த அடிதடி வெட்டு குத்து சொல்லக்கூடிய அடி நாசம் பண்ணுற ஆட்டம் அதுக்கு பயன்படுறது முக்கியம் இல்லையா. டைம் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு கரெக்டாக நாசம் பண்ணி திருப்பி வந்துடுறது, அவ்வளோ முக்கியம் அந்த மெட்டல். அது சனீஸ்வரன் ராகுக்கு தொடர்பு இருக்கும்போது கவலையே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் புத்தி எதுவோ அதுவே தான் செயல்படும். நியாயம் தானே அது. அந்த புத்தி எதுவோ அதுவே செயல்படும் போது எல்லாருக்குமே முட்டாளாக்கி பெரியாளாகிடுவீங்க. அதை மற்றவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தும் போது அந்த கணினியிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாருமே உண்டு. அதில் தான் எல்லாமே உங்கள் சாமத்திறமை இந்த மாதம் கூடும். வியாபாரத்தில் உங்களை பொறுத்து பண்ணினீங்கன்னா உங்கள் டேலண்ட், உங்களுடைய எஃபிஷியன்சி, உங்கள் டேலண்ட்டு எல்லாமே வெளி உலகத்துக்கு ரசிக்கும்படி ஏற்றுக்கும்படி அமைப்பை இந்த மாதம் கிரகநாதர்கள் பஞ்சிடுவாங்க. அவங்க பண்ணாதான் உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான கிரகநாதர் 3ஆம் அதிகாரியே குரு தான். குரு தான் மெயினாக பண்ணணும். எல்லாருக்குமே 3ஆம் அதிகாரி பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா மத்து மாதிரி உட்காந்துருப்பான், தோட்டம் விட்டுருப்பான். அப்படியா சரி வச்சுட்டு போ, பார்க்கலாமா, அவன் போய் வாங்கிக்கோ, பார்க்கலாம் போ அப்படி சொல்லிட்டு 3ஆம் அதிகாரி சரியானபடி இல்லைன்னா எல்லாம் அவுட்டு, ஃப்ளாப்பு. இந்த 3ஆம் வீட்டுக்கு நேர பார்த்தீங்கன்னா சப்தமாதி யாரும் பார்த்தாங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி. இந்த எல்லாருக்குமே ப்ரோக்ராம் பண்ணுறது பாருங்கள், எல்லாருக்குமே ஒரே மாதிரி. எந்த ராசிக்கு 3ஆம் வீடு அதிபதியோ அதுக்கு சப்தமத்தை பார்த்தான்னா பாக்கியாதிபதி வருவார். அந்த 3ஆம் வீடு சரியா இல்லைன்னா பாக்கியம் ஃபுல்லாக அவுட். கண்டு தெரிந்து கொள்ளுனேன், கால் தெரிஞ்சு செய்வினேன், இல்லை வாய் தெரிந்து பேச தெரியாதவன், மூளை இருந்து சாமர்த்தியம் இல்லாது, அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வாழ்க்கையில் அப்பட்டமான ஒரு உண்மை இது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மமதை தான் செய்யும். அப்போ தான் ரசனையாக இருக்கும். கோணமாக இருந்தால் தான் நம்ம ரசிக்க முடியும். தவிர எல்லாம் தெரிஞ்சுட்டுன்னா போர் அடிக்கும். பகவான் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது பகவான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3ஆம் குரு உட்காந்து நேர கடகத்தில் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீடு புரியுங்களா, நேராக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கி கிடைக்கிறது. 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். பார்க்குறாரு இல்லையா. அது செவ்வாய் நேரடியாக அயனசேனத்தில் உட்காந்துருக்கு. உட்காந்து டைரெக்டாக
அந்த சம்பந்தப்பட்ட செவ்வாய் குடும்பத்தான செவ்வாய் உங்களுடைய சம்பந்தப்பட்ட கலங்கத்துக்கு அயனசரன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 30ஆம் வீடு உட்காந்து செவ்வாய் டைரெக்டாக அங்கே அயனசரத்தில் உட்காந்த 4ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்க்குறேன். இந்த அமைப்பெல்லாம் வருது இல்லை. சுக்கராரு இன்னும் அயனசரத்தில் சுக்கரன் பார்த்தா 12ஆம் வீட்டு சுக்கரன் தான் நல்லது பண்ண மாட்டேன். இது புது பாடம் அது. அவரே தான் 8ஆம் வீட்டு அதிபதி. புரியுதுங்களா? மறைவு ஸ்தானம் போகிறாரா, அங்கேயும் டைரெக்டாக சனீஸ்வரனை பார்க்குறாரு. சனீஸ்வரன் 4க்கு 5க்கு உதவி இல்லையா? மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் இருந்தால் உட்காந்துருக்காரு. மறைவு ஸ்தானத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய பயம் கிடைக்கிறதா? தோஷம் போச்சா? நேரடியாக நமக்கு அது செய்யக்கூடிய அந்த மூளை வேலை செய்யாது. நமக்கு என்றைக்குமே அப்படி தான். துலாத்துக்கு நேரடியாக செஞ்சு அது பண்ண எடுபடாது. அதை மறைமுகமாக பண்ணும்போது எடுபடும். எவ்வளோ அது பாருங்க. அதே மாதிரி தான் கொடுக்குறாரு. இந்த மாதம் கொடுக்குறது பார்த்தோன்னா நீங்கள் பயன்படுத்தி தெரியலன்னா பகவான் தான் வழி பண்ணணும். அவ்வளோ பண்ணுறாரு. அதனால் எல்லாத்துக்குமே அமைப்பு நிறைய வருது. சாமர்த்தியமாக உங்கள் சாமர்த்தியத்தை காட்டி செயல்பட்டு சிறப்பாக செயல்படணும். இந்த மாதம் நீங்கள் மூளை எந்த அளவுக்கு பயன்படுறது, எந்த அளவுக்கு உறவாரம் பயன்படுறா, எந்தக்கு சர்க்கிளை பொது தொடர்பு கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது அவ்வளோ உங்களுக்கு ஏற்றமான அமைப்பில் வரும். இந்த மாதிரி ஏற்றமான அமைப்பில் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கிறது வேணும்னு பிரார்த்திக்கிறேன். உங்களை இன்னும் விண்ணப்பிக்கிறேன். அதுவே உங்களை புஷ் பண்ணி உயர்ந்த நிலையில் கொண்டு போயிடும். யூ ஆர் பிகமிங் ஒன் ஆஃப் தி எமன்டர்பிரனர். புரியுதுங்களா? முதல் போட்டு செய்யக்கூடிய பெரிய லெவலில் ஆளக்கூடிய ஆன்ற பலனாக ஆகணும். அதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையை இவ்வளோ சாதகமாக உங்களை பயன்படுத்தும்படி வச்சிருக்காரு. இந்த மாதம் துலாராசிரியர்களுக்கு பொறுத்தவரைக்கும் எத்த அமைப்பு கொடுத்துருக்காரு. பண்ணுவோமா ஆவோமா அந்த சிந்தனையை உடச்சி தூக்கி போட்டு நெகட்டிவ் உடச்சி போட்டு நீங்கள் மேலே வரணும். மெதுவாக கலைத்துறை மட்டுமில்லை, இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அந்த பொருள்கள் தானிய மணிகள் பொருள்களும் சரி, அது அந்த நடனம் ஆர்டிஸ்ட்டு கைகலைத்துறைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது சம்மந்தப்பட்ட சிறு தொழில் அந்த எத்தனை துறைகள், டீச்சிங் தொழில் இதெல்லாம் பண்ணுற கலை, அதெல்லாம் இவங்க தான் மெயின். அந்த எளிமையாக துணூண்டு பண்ணி அது போதும்னு அளவுலேயே இருந்துட்டிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் மேலே வரணும்னு ஆசைகள் பயம் உங்களுக்கு. எப்படி நீங்கள் மேலே வர முடியும்? பரவாயில்ல, இதான ஆகிட்டு துணிவை கொடுக்குற அந்த துணிச்சலை கொடுத்து செயல்படுத்துகிற அந்த மாதம் யூ ஆர் ஃபோர்ஸ் டு டேக் எவ்ரி திங். இல்லைன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு ஃபோர்ஸு கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அது கிரகநாதர் செய்கிறாரு. காரணம் நாங்கள் நிற்கிற நட்சத்திரங்கள் பார்த்தோன்னா துலாத்தில் சித்திரை வருதா, அந்த சித்திரை சந்திரன் நிற்கிறான் பார்த்தீங்களா? சந்திரன் தான் மெயின். மனசு மாற்றத்துக்கு செயல்படுறதுக்கு தைரியத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து துடிச்சலை கொடுக்கறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அடுத்தவங்க கவரி தன்னுடைய செயல்பாடு கொடுத்து சந்திரன் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால சந்திரனுடைய குலத்தில் கிருஷ்ணன் பிறந்தார். இந்த உலகத்தை நேரடியாக மோத முடியாது யாருமே. அப்படி கவுத்து விட்டு பிரித்து விட்டு போட்டால் தான் முடியும். ஐயம்பேட்டை வேலை பண்ணி முட்டை விட்டு இல்லைன்னா வேலைக்கு ஆகாது இல்லையா? அது இந்த மாதம் நிறைய பண்ணி உங்கள் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, உங்கள் முகம் தெரியின உலகத்துக்கு அதுதான் பண்ணுறாரு இந்த மாதம். அதனால் இயற்கையாக துலாராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை நிலை அமைப்பில் பெறதுனால உலகத்துக்கு அது பிரகாசிக்கணும்னா வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முன்னாடியே சொன்ன வரப்போகுதுன்னு கரெக்டாக வந்தாச்சு. இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்தின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே விருச்சிகத்தினுடைய முக்கியமான தலைவரே தானாக போயிட்டார் செயல்படுத்துறதுக்கு. அவருடைய களத்தம் சொல்லக்கூடிய பார்ட்னர், லைஃப்னா அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்து அந்த பார்ட்னர் இல்லை. பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் உள்ளே இருந்து இயக்கி செயல்பட்டு எல்லா கர்மங்களை ஏற்படுத்துக்கு செயல்படக்கூடிய பார்ட்னராக இருப்பார். உங்களுக்கு ஆன் யுவர் பிஹாஃப் டேக்கிங் இனிஷியேட்டிங் எவ்ரி ஆக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. இன்னும் ராசிநாதன் நினச்சிக்கிறாதீங்க, அவர் தான் மெயின். நட்சத்திர அதிபதி என்ன பண்ணுவார்? அது செயல்பாடு கொண்டான குணங்கள், குற்றங்கள், வேதனைகள், செயல்பாடுகள், அந்த அசனைகள் அதெல்லாம் கொடுப்பார். நட்சத்திர அதிபதி கொடுப்பார். அங்கே நட்சத்திர அதிபதிகள் ராசிக்கு சம்மந்தமே இருக்காது. குருவ நட்சத்திரம் சாத்தியமாக இருப்பார், ஒரே மாதிரி வைப்பார். செவ்வாய் எப்படியா பண்ணுவார்? விரு 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 விரு
அதே அடுத்தது சனீஸ்வர நட்சத்திரம் எப்படி பொருந்தும் அனுஷம் பாருங்கள் வேண்டிங்க. அடுத்தது புதன் சுத்தமாக நல்லதே பண்ணால் கூட என்ன பண்ண அலட்சியம். இந்த 3 குணங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த நட்சத்திராதிபதி யார் பிறந்தாலும் அந்த உயிருக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மநாதனை சொல்லும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குணங்கள் செயல்படுறதுனால செவ்வாயினுடைய செயல்பாடு மாறுதல் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தேன் தெரியும். ஒவ்வொரு ராசியும் இப்படி தான் பண்ணிருப்பாங்க. எத்தனையோ இருந்தாலும் விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளோ பண்ணிருக்காரு எப்படின்னு கேட்காதீங்க. வரலாம் அவனை கேட்கணும், காலபுருஷனை கேட்கணும். இதெல்லாம் நம்ம ரசனைகள். பகவான் இங்கே நேரடியாக இருக்கார், அதனால் ரசனைகள் இருக்குது. அவனை அதனாமல் நம்ம காப்பாற்ற கொள்வோம். இங்கே தான் அவனுடைய குழந்தைகள், மற்றத்தெல்லாம் குழந்தைகள் கிடையாது. 2 வர்க்கம் பிடிச்சிருக்கான். ஒன்று தேவர்கள் வம்சம், இன்னொன்று அசுரர்கள் வருஷம், இன்னொன்று ராட்சசர்கள், இன்னொன்று அது தவிர அதை சுற்றி நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அது எவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னால் வேதனையாக இருக்கும், குறையாக இருக்காமல் இருக்கும். இங்கே நம்ம பிறந்து நல்லதாக போச்சுன்னா பகவான் டைரக்டாக இருக்கணும். இருக்கிற கால அளவு அவ்வளோதான். முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. வாழ்க்கைன்னு செஞ்சுக்கிறது உள்ள வயசு 80 ஆகிடும். ஓ இப்படிலாம் நான் வாழ்க்கை முட்டாளாக்கிட்டோமே அப்படின்னு நம்மளை முட்டாளாக்கிற பிறகு தான் வாழ்க்கையே வருது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, செவ்வாயினுடைய இது ஆக்டிவிட்டீஸு அதுக்கு பயன்படும்படியாக ஒன்றுமே வராது. ஊராளுக்கு பயன்படும், இல்லை பாதகம் ஏதோ ஒன்று வரும். அந்த மாதிரி செவ்வாயினுடைய அமைப்பில் இருக்கும்போது இந்த ராசி நாளுக்கு செவ்வாயினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? வரவே வராது. சக்கரவர்த்தி ராஜயோகாச்சாரியர் விச்சிக ராசி தான். அவர் வாழ்க்கைக்கு எல்லாம் முட்டையாயிடுது. உலகத்துக்கு நல்ல சேமம் சரி எல்லாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, போச்சு. அந்த மாதிரி விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அதை விச்சிக ராசி தானே மோடி. என்ன பிரயோஜனம்? அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் இருக்கா. அதான் சாக்ரிஃபைஸ்டு மற்றவங்களுக்காக தான். செவ்வாயும் சனியும் மற்றவங்களுக்கு மட்டும்தான், உலகத்துக்காக மட்டும்தான். அதுகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. எப்படி நம்ம உழைப்பாளி உழைக்கிறது மட்டும் சம்பளமாகிற போது எனக்கு முதல் போட்ட பணம் லாபங்கள் சுத்துகள் அதெல்லாம் உனக்கு தான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு அது பங்கு தேவையில்லை, அது உனக்கு, எனக்கு வந்து வேலையாக கொடுத்தே சம்பளம் கொடுக்குற அது போதும் அப்படி. அதுதான் சனியினுடைய சித்திரம். செவ்வாய் இருந்தானா இந்த மாதிரி குணங்கள் செயல்பாடுகள் வரும். ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, தேவையில்லாது ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஆடி சறுக்குள் ஜாஸ்தியாக இருக்கும் 2 பேருக்குமே அப்படி தான். அதனால் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. எடுத்தால் கூட அந்த மேலே மூளை வேலை செய்யாது. அது சரியாக வேலை பண்ணால் தானே தன்னை உழைப்புக்கு தன்னை மேலே மேலே போக முடியும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சனியும் செவ்வாயும் மற்றவங்களுக்கு வாழும்போது உனக்கு தான் பண்ணிக்கணுமானா ஏதோ வண்டிக்கும் வாழ்க்கை, அவ்வளோதான். சரி எனக்கு பண்ணாலும் குடும்பம் இந்த எதுக்குன்றது என்னுடைய குடும்பமாச்சே, நாம் தனி இல்லைன்னா அது அப்படி தான் இருக்கும். அது என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த செவ்வாய் சனியினுடைய சமைப்பில் இந்த அந்த சம்பந்தப்பட்ட இருக்கும்போது செவ்வாய்க்கு கேந்திரம் சனி, சனிக்கு கேந்திரம் செவ்வாய். புதனம் அங்கே இருக்கிறார்ல, இந்த விச்சிகத்துக்கு புதன் எத்தனாம் வீடு? 8ஆம் வீடு. அங்கே செவ்வாய் இருந்தானா நீங்களே பாருங்கள். விச்சிகத்துக்கு 6ஆம் அதிகாரரே மேஷ செவ்வாய் தான். அவர் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால் 8ஆம் வீட்டில் இந்த விச்சிகத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்து செவ்வாய் நிற்கிற வீடு செவ்வாய்க்கு பிடிக்காத ஒரு வீடு புதனம். புதன் அங்கே பலமும் கிடையாது. அப்பே விடுற உட்காந்து அங்கே உட்காந்து சுக்கரனை பார்க்குறாரு. சுக்கரன் தொடர்பு கண்ணியில் சுக்கரன் தொடர்பு லாபத்தில் உட்காந்து சுக்கரன் தொடர்புனால விச்சிகத்துக்கு சுக்கரனால் மட்டும்தான் அது. அதான் சொன்னேன், உழைப்பாளி உழைச்சாதான் முதலாளி பணக்காரன் ஆவான். உழைப்பாளி பணக்காரன் ஆக மாட்டான். அதான் ஆச்சரியம் பார்த்தீங்களா? சம்பளங்கள் தான் வருது இல்லையா? அந்த பாறையை சுக்கரனை தொடர்பு கொண்டு சனீஸ்வரன் டைரெக்டாக நேராக தொடர்பு கொண்டு சுக்கரன். இது வந்து பூர்வ புண்ணியத்துக்கு உட்காந்து சனீஸ்வரன் தொடர்பு கொண்டனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. தோஷங்கள் அடியோடு ஃபில்டர் ஆகிடுறது குருவுடைய பார்வையினால். உங்கள் பூர்வ புண்ணிய குரு வந்து பாக்கியத்தில் உட்காந்து தொடர்பு கொள்கிறாரு. அதனால பிரச்சனையே இல்லை.
பாக்கியம் பூர்வ புண்ணியம் தொடர்பு கொள்வது முக்கியமான அதிகாரம். சனிக்கும் குருக்கும் தான் இந்த இது இந்த யுகத்தில் கொடுக்க போகிறான்னு சொன்னதே இல்லையா? அதனால் கொடுக்கும்போது சனி கொடுத்தானே குரு கொடுத்தானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானே வரப்போகுது. தனாதிபதி குரு தான், பூர்வ புண்ணாதி குரு தான், குடும்பத்தானே குரு தான். அவர் நேரம் உட்காந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்கார், அட்டகாசமாக கொடுக்குறாரு, ஜென்மத்தையும் பார்க்குறாரு. என்ன வேணும் உங்களுக்கு? அந்த புதன் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு பாம்போடு உட்காந்துருக்காரு, சூரியனோடு உட்காந்துருக்காரு. பிரச்சனையே ஒன்றும் இல்லை. புதனும் கூட லாபாதிபதி புதன் உட்காந்துருக்காரு, தொடர்ச்சியே இல்லை. அதனால் இதுவுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் போகிறது. குணங்களால் எப்போதுமே பாதிக்கப்படுறது யாருன்னா செவ்வாய் தான். பாதிக்கப்படுறாமல் குணங்கள் நிறைய வெளியில் வந்தாலும் அது சென்னால்ராம கேஸ் மாதிரி மாறிடும். மாறி போய் உங்களுக்கு சாதகமான முறையில் வந்துடும். அந்த குருவினுடைய சம்பந்தம் தொடரும்னால ஆட்டோமேட்டிக்காக சனீசன் தொடர வில்லங்கள்லாம் போயிடும். சனி தான் எல்லா வில்லங்கத்துக்கும் காரணம். ஏன்னா கருமத்து அமைப்பில் இருக்கும்போது இந்த பாதிப்புகள் கொடுத்தாலும் அந்த வில்லங்கத்தை உடைக்க முடியும். ஒரு பிரச்சனைகள் வரும்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு காரண காரியங்களை உண்டாக்குறதுக்கு சனீஸ்வரன் ஒரு கோடு போட்டு முடிச்சான்னா செவ்வாய் ஃபினிஷ் பண்ணி பெருசாகிடும். அப்போ தான் ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். இல்லைமே தானாகவே மேலே வர முடியாது. கையில் அடிபட்டு போச்சு, உடஞ்சி போச்சு, டாக்டர் விட்டு போனால் அவன் மறுபடியும் இந்த கையை உடச்சி தான் கட்டெல்லாம் போடுவான். அப்படியே சேர்க்கறது இல்லை, திரும்பி உடச்சி தூளாக்கி இந்த மாவு கட்டி அந்த போடுறான் பார்த்துக்கிங்களா. அவன் அடிப்பட்ட இடத்துல போனான்னா உடனே அங்கே உடச்சி தைச்சி அங்கே தைச்சி பிச்சு ட்ரெஸ் பண்ணி அதுக்கு மறுபடியும் ஊசி கட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. எதுவுமே பாதிப்புகளை உண்டாகும் போது இந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி சரிப்படுத்துறதுக்கு மறுபடியும் இன்னொரு பாதிப்பு கொடுத்து தான் சரிப்படுத்தணும். அப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. அதுதான் அந்த அமைப்பில் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. செவ்வாயை தூண்டிட்டு புரோகம் பண்ணி ஏதோ பசுக பண்ணான்னா அதுவே தென்னாலிராம கேஸ் மாதிரி நல்லதாக அமைகிறது இந்த மாதிரி அமைப்பை உண்டாக்கியிருக்காரு. இவருக்காக ஐடியா வராது, மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இந்த குணநிலைகள் தான் விருச்சிகத்துக்கு நிறைய வரும். நான் பொதுவாக சொல்கிறேன், மனநிலைகள் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே நண்பர்கள் சொன்னான்னா அது சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும்னு பார்க்காம டைரெக்டாக இறங்கிடுவாங்க. அது பெரிய பிரச்சனைகள் வரும்போது நான் சொன்னதுக்காக நல்லது இப்படியாக தெரிஞ்சு அவனும் உட்காந்து மொய்ப்பான் பிரச்சனைகள் வரும்போது. அதனால் இது மாதிரி இருக்கும்போது ஆராயமாக பண்ணுறது, யோசிக்காமல் அப்படியே எடுக்கிறது, நம்பி ஏமாந்து போகிறது, கோட்டை விடுறது, இதுதான் சிறிய குறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் களையப்படும். இந்த மாதம் பிரமாதமான முறையில் குரு சனீஸ்வருடைய தொடர்பு பார்க்கும்போது தோஷங்கள் போகிறது மட்டும் இல்லை, குறைநிறைகள்லாம் மாறி போய் உங்களுக்கு பார்த்து ஏற்ற மாதிரி அமைப்பில் உண்டாக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் உண்டாக்குறான். ஆனால் சந்திரனுக்கு நட்சத்திரமே இந்த மாத துவக்கத்தில் சித்திரை. அதனால் கவலைப்பட தேவையில்லை. விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அப்படியே தேங்கி தங்கி நின்று அடிகால் கட்டம் கட்டி இன்னும் போச்சு. அப்படியே அதை உங்களுக்கு திருப்பியும் உனக்கு உன் கைக்கு வந்து சேரும். எல்லாமே எதிர்பார்ப்பு இடங்கள் கைகூடும். அப்புறம் வீட்டை விட்டு கோவிச்சின்னு போய் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க, மறுபடியும் உரச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் உள்ளே வரும். மனத்தினுடைய குறைகள்லாம் நீங்கி போய் ஒரு அமைப்பில் உண்டாக்கப்படும். இப்படி எத்தனையோ விஷயங்களில் மாறுதல் உள்ளாங்க லைஃப்பில். அப்படியே வீடு கட்டுறது, வாசல் கட்டுறது, பொட்டு ஓட்டுறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணி கொண்டு அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தொடர்புள்ள அது ஒரு காரியம் செயல்படுறதுக்கு முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ அவஸ்தைகளை பார்க்குறோம். அந்த அவஸ்தைகளை உண்டாக்கி தோற்றுவிச்சு ஒரு இன்டியூஷன் ஆர்வத்தை கொடுத்து உள்ள ஒரு சமாளிக்கும் திறமையை கொடுத்து பண்ணாதான் அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணுவீங்க. நேரடியாக டக்குன்னு பூர்த்தி பண்ண முடியாது. இன்னும் போய் பரிகாரம் பண்ண சரியாக பண்ணணும். அந்த பப்பெல்லாம் வேணாது, பட்டு தான் ஆகணும். இதுக்கு தான் பூமியில் போன்ற ஒரு திருப்திக்கு தான் பரிகாரம் அப்புறம் தான் அவர் முன்னாடியே பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போகிறதுன்றது அடிபட்ட டாக்டர்கிட்ட போக முடியாது. முன்னாடியே போனால் நான் அந்த அடிபடாமல் படுக்கலாம். இது எதுவும் நடக்காத காரியம். எவ்ரிதிங் ப்ரோக்ராம்டு. அதனால் மாலை ஒன்றும் சரீரத்துக்கு உண்டான பாதிப்புகளோ மனசுக்கு உண்டான பாதிப்புகளோ திருத்தி ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும்.
நவகிரகநாதர்கள் அவங்க செயல்படும் போது அதுவே இந்த பாதிப்புகள் உண்டாக்கும். அதுக்கு உண்டான வழிகளும் இந்த மாதம் தெரிவிப்பாருங்க. அதனால் உங்கள் எதிர்கால வாழ்க்கைகளில் இப்போவே அருமையான பிரகாசிக்கக்கூடிய கால அமைப்பில் இருக்குது. விச்சயராசிகளுக்கு ஒரு பெரிய பொன்னான காலம், நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளும் பிரார்த்திக்கிறேன்.